அந்த ஒழுங்கா செய்யற அது இது சரியா வந்து இல்ல அது பழையிறது பயிற்சி தான் ஒழுங்கா செய்யறது. இந்த யோகாசனம் மாறி மாறியும் செய்யலாம். செய்யலாம், பயிற்சி ஒழுங்கா செய்யணும். பயிற்சி தான் தலையில இருந்து கீழே மட்டும் இல்ல, கால இருந்து பயிற்சி என்றது தலையில இருந்து கால் செய்யற இதுதானே. அது ஒவ்வொன்றுக்கும் செய்து கொண்டு வந்தா சரி. கழுத்துல இருந்து கை விரல், மணிக்கட்டு, முழங்கை, தோல் மூட்டு, இந்த இடுப்பு, முழங்கால், கால், அந்த மூட்டு படுக்கையில அதிகாலையில படுக்கையில இந்த மூட்சரி வந்தா கொஞ்ச நேரம் செய்வேன். வெவ்வேறு இதுகள் எல்லாம் செய்து கொண்டிருப்பேன். பயிற்சின்றது எல்லாம் செய்யலாம். நீங்க இப்படி செய்யறது, இப்படி செய்யறது, விரல்களை செய்யறது, இப்படி எல்லாம் பயிற்சி தானே. எங்கட உடம்புகளுக்கு இதை கொடுக்கறது, முழங்கால சுத்துறது இல்ல. அது வந்து அந்த என்னென்று சொல்றது உசாரா கொடுக்கறது, ரத்தோட்டத்தை. அந்த மூட்டுகள் எனக்கு கொஞ்சம் அந்த பேக் பிரச்சனையா இருக்கு. நீட்டு முந்தினால எல்லாம் சரியான நோவா இருக்கு. ஆட்டும்போது கடக்க முடக்க சத்தம் கேட்கும் எல்லாம். அதுதான் உடம்புகளா அசைச்ச மாட்டா சரி, அதான் பயிற்சி. சரி, நன்றி. வஜிதாவின் ஊரோடு விளையாடு, அதனை தொடர்ந்து வாழ்வின் உண்மை, தொடர்ந்து கேள்விச்சரம், அதற்கிடையில் நாங்கள் பொருட்சொல் தினக்கவி இணைத்துக் கொள்ளலாம். வஜிதா வாங்க. வணக்கம். மியூட்ல நிக்கிறேன் வஜிதா. வணக்கம் வாணி. நான் வணக்கம். உங்களை தான் சொன்னது, நாளைக்கு நீங்க பயிற்சியாளரா? அப்போ நீ படிப்போம். எல்லாத்துக்கும் படிச்ச உண்டும் இல்ல, கடைசியா தான் பாரு. அப்படி சொல்றதுக்கு நாளைக்கு நீங்க சொல்றீங்க, நாங்க செய்யறோம். சரியா மாஸ்டர் நாளைக்கு. நீங்க மாஸ்டர் டீச்சர். நான் ஒரு ஆசனம் சொல்லுவேன், எப்படி என்ன முதல் சொல்லி நீங்க ஸ்டார்ட் பண்ண நான் பேருந்து தொடருவேன். இல்ல, ஆசனங்கள்ல பயிற்சி உங்களுக்கு வராட்டு யாரும் சொல்லி இந்த ஆசனம் தான் எனக்கு பேரு. உக்கட்டாசனம் அது எப்படி நான் இடையில நின்றை வந்தா மறந்து போறேன். உக்கட்டாசனம் உண்டைய மட்டும் தான் செய்ததோ, அது ஒவ்வொரு நாளும் தானே செய்யறோம். அது உண்டைக்கு வந்தாலும் மறந்து போனாரா? வஜிதா ரெடி, உங்களுக்கு தான் வெயிட் பண்ண. அவர் ஆள் போட்டு படங்கள் கீறி வைக்க போறேன். இல்ல வேற சில வேலை படங்களை இணைத்துக் கொள்வார் நினைக்கிறேன். அவருக்கு வேலை தொடர்ந்து செய்ய முடியாம இருக்கு. சில வேலை இணைத்துக் கொள்வா, இல்லாட்டி ஏமல்ல படங்கள்ட்ட தவிர போட்டுக் கொள்ளலாம். படங்கள் என்ன தெரியல, அப்படி நான் தான் என்னதான் படம் அடுத்து போட்டு ஒவ்வொரு ஆசிரியத்தை போட்டு வாணி, நான் பிறகு பத்மினிக்கு அனுப்பி விடுறேன். படங்களா? என்னட்ட அந்த புத்தகத்துல இருக்குது. ஓகே சார், நன்றி. ஓகே, நன்றி. பத்மினிக்கு இல்லாத குரூப்புக்குள்ளே போட்டு விடுங்க. அல்லது ஓகே, அல்லது ஆனந்த சலனாசனமோ அதை போட்டு விடுவோம் பத்மினிக்கு. அவர் பிறகு நித்திர ஒன்றுவார் ஒரு அடியா. நான் வந்து மீந்தலைக்கு போடுவேன், போட்டு விடுவேன். நீங்க குரூப்புக்குள்ள போடுங்க, அதுக்குள்ள எல்லாரும் இருக்கிறாரு நினைக்கிறேன். பாக்கட்டும், குரூப் அப்படி போறது ஒன்றும் தெரியாது. இதுக்கும் ஆகாசுக்கும் வரத்தான் எனக்கு தெரியும். நான் இப்போ அவருக்கு தர்ஜினிக்கு உங்களோட நம்பர் செப்பரேட்டாவும் அனுப்பி இருக்கிறேன். அதுலயும் எழுதி பாப்பார். அவருக்கு டைம் இல்ல போலடாக்கு பாப்பார், யோசிக்காரு. ஓகே, ஆரம்பமாகன்றது ஊரோட விளையாடு. வஜிதா வாங்க. வணக்கம். மற்றது வாணி, பிளீஸ் ஒரு நிமிஷம் மட்டும் தாங்கோ. இந்த செய்யும் பொழுது தயவு செய்து வீட்டுல சத்தங்கள் சரியான இடைச்சலா வருது, அதுகளை நிப்பாட்டி போட்டு எல்லாரையும் ஓப்பில இருக்க சொல்லி போட்டு அந்த சொல்றவர் மட்டும் ஊன் பண்ணுனா காணுந்தானே சரியான சத்தமா கிடந்து செய்தி எங்கேயோ அந்த மாதிரி கிடக்கு. செய்தி எங்கேயோ வந்த மாதிரி வந்து அது செய்யறவர வீட்டுல இருந்தா அந்த சத்தம் வந்தது. அப்ப அவரை பிடிச்சி வெளியில விட்டுட்டு கதவை புடி போட்டீங்க செய்யுங்க. அவரை வீட்டை நான் பார்த்தேன், நான் நோட் பண்ணி அவரை விட்டா அவருக்கும் அங்க டிவி சத்தம் கேட்டு வேற ஒருத்தர விட்டேன் வர இல்ல. கொஞ்ச நேரம் செய்தி சத்தம் கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேற ஒரு ரூமுக்குள்ள வந்து நின்று செய்யுங்க. அல்லது ஒன்னும் எந்த ரூம்ல வந்தாலும் செய்தி கேட்கத்தான் செய்யுது. அது பெரிய சத்தம் போடுற வழியா வரும். சரி, பரவாயில்ல, அது இன்றைக்கு கொஞ்சம் சமாளிச்சுட்டா இனி வரும் இதுல கொஞ்சம் குறைச்சுக்கொள்ளலாம். சரி, வஜிதா வாங்க. வணக்கம். அன்பு வணக்கம் நேயர்களுக்கு. மீண்டும் ஒரு ஊரோடு விளையாடு நிகழ்வில் உங்களுடன் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றும் ஊரும் சில விடயங்களும் பேசிக்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு இன்று நான் ஒரு பழமொழியை தருகிறேன். களவும் கற்று மர. பாப்போம். களவும் கற்று மர. ஆம், களவெடுக்கவும் பழகும். இப்ப இந்த கிட்ட விட்டா கல்யாணம் பண்ணா எங்களுக்கு தெரியும் தானே எப்படி அடிக்கிறது.
ம். இல்ல அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு. களவுன்றதுக்கு வேற ஒரு அர்த்தத்துல வருது அது. ஆ. களவும் களவே நாங்க கற்றுக்கொண்டு இருக்கணுமா, களவையும் கற்றுக்கொண்டு இருந்தா எங்களுக்கு அது ஒரு மருவி வந்த பழமொழி இது. இல்ல இது களவுன்றதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு. அர்த்தம் அது இல்ல, வேற அர்த்தம் இருக்கு. வேற ஒரு அர்த்தம் இருக்கு. களவுன்ற சொல்லுக்கு களவும் கற்றும் வராது, அது கத்து மறையதோண்டா. மருவித்தான் வந்தது அது. களவும் கற்று மர பாப்போம் டக்குன்னு வருது இல்ல. களவும் கத்தும் மறாண்டுதான் என்னன்னு சொன்னா, அந்த தவறான வழியில போகாம நாங்கள் நல்ல வழியில நடந்து அதை சாதிக்க வேணும் பொய் சொல்றத தவிச்சு போட்டு சொல்றதுக்காகத்தான் அந்த களவையும் கத்து போட்டு மறன்றது. இல்ல அது நீங்க நல்ல காரியங்களை செய்ய வேணும் போது உண்மையான அர்த்தம் வேறு ஒன்று. நான் பார்த்தனா இப்ப ஞாபகம் வருது இல்ல டக்குன்னு. களவண்டத்துக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு. மற்ற கற்று இல்ல கத்து மரம். நல்ல காரியங்களை செய்ய வேணும், தீய காரியங்களை செய்யக்கூடாது. அப்படி கூடாத வழியில போகாம நாங்க நல்ல வழியில நடந்து அதில் கற்றுக்கொள்ள வேணும் என்று இருக்கலாம். சரி, நீங்க சொல்லுங்க. இது களவும் அந்த பழமொழியே நாங்க பிள்ளையாக சொல்றோம். களவும் கவரும் அறதான் அந்த பழமொழிக்கு சரியான அர்த்தம். அதுதான் களவும் கரவும் அற. களவும் கவரும் கவரும் கனவான ரூணம்மன கவரும் அற. அதுதான் அதோட வடிவம். இப்ப நான் களவுன்னு சொன்னா திருட்டு, இது என்னன்னு சொன்னா நாங்க நேர்மை, இதெல்லாம் தவிக்கணும். அறம் அறம் கவரம் கவரும் சொன்னா அறம், அறத்தை குறிக்குது, நேர்மையாக இருக்க வேணும். இதெல்லாம் நீங்க கற்றுட்டு மறக்கிறல்ல, இதெல்லாம் நாங்களோட வாழ்க்கையில தவிக்க எல்லாவற்றையும் கற்க வேண்டும் என்றதான் அதன் அர்த்தம். இல்ல, இதை தவிக்க வேணும். இதெல்லாம் தவிர்க்க வேணும். கற்க வேணும் இல்ல, இது ரெண்டையும் நீங்க வாழ்க்கையில எடுக்க கூடாது. பழமொழிக்கு அர்த்தம் சொல்றீங்க. இந்த பழமொழிய நாங்க பிள்ளையா எடுத்துக்கிட்டோம். இந்த பழமொழி அத பழமொழி எப்படி இருக்குன்னா களவும் கரவும் அற, அதான் இந்த பழமொழி. அது காலப்போக்குல மறைவி வந்திருக்குது, களவும் கற்று மறண்டு. அதான் இந்த கருத்தாக இருக்கிறது என்று சொல்லி கூறிக்கொண்டு, இப்ப நீங்க ஒரு நாள் கேட்டீங்க தானே, உயர உயர பிறந்தாலும் ஊர்க்குருவி கொக்காகுமாண்டு. பாட்டுக்கெல்லாம் நாங்க வித்தியாசமா சொன்னா அதுவும் சரியானு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நான் ஜோதிச்சேன், என்னதான் நீங்க வெளியில பொட்டு இல்லாம போனாலும், புடவை உடுக்குத்தாம போனாலும், தலை விரிச்சு போனாலும் நீங்க வெள்ளக்கரையாக முடியாது. சரியா சொன்னீங்க. அதுதான் இங்க பல பேர் செய்கிறார்கள். என்னதான் இருந்தாலும் நீ நாங்க அதுதான் கொண்டு வரணும். இப்ப நீங்க சொல்றீங்க தானே, பழையதை நாங்க அரைச்சமா வரைக்க தேவையில்லை. அவங்க சொல்லிட்டு போனாங்க இதான் கருத்துன்ற, அதுக்கு அதே ஊமப்படுத்துற இன்னொன்னு நாங்க தேடி கண்டுபிடிக்கணும். இல்ல, இப்ப ஒருவர் நக்கல் அடிச்சாரு என்ன பார்த்து, சரியா? ஒரு 5 பேர். அப்ப அவர் வைஃபும் பிள்ளையும் கலரும் அப்படி, பொட்டும் இல்லை, மூக்குத்தியும் இல்லை, விபூதியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஓகே, 2 பேரும். இப்ப நான் மூக்குத்தி போட்டிருக்கிறேன், விபூதி வச்சு சாமியை கும்பிட்டுட்டு ஒரு 5 பேர் சந்திக்கிற இடம் பண்ணுவீங்களேன் போயாச்சு. அப்ப அந்த ஆம்பளை அதாவது அந்த பிள்ளைன்ற அப்பா சொந்தக்காரர் தான். அதுக்கப்புறம் நான் அந்த மனுஷன் சொல்லிட்டேன், அந்த மனுஷன் நிற்கிறது என்ன கூப்பிடக்கூடாது. அவர் நக்கல் அடித்தார் ரெஸ்டாரண்ட்டில். இந்த பிராமண லேடி வாரா, இவருக்கு வெஜிடேரியனை கொடுங்கன்னு சொன்னார் என்ன பார்த்து. அப்போ ஒரு தரம் இவர் சொந்தக்காரனா போச்சுது, இனியும் பற்ற இளம் பிள்ளைகளும் இருந்தபடியாக நான் ஒன்றும் கதைக்கல அதில். அப்போ நான் ராவியை பார்க்க, ராவி பிள்ளைங்கிட்ட அம்மா கோவம் மாத்திட்டேன்னு பேசாமல் இருந்துட்டேன். 2வது தரமும் இந்த பிராமண லேடி ஐயர் பொம்பளை வந்திருக்கிறோம், இவருக்கு மரக்கறியை கொடுங்கோன்ட்டார். அப்போ நான் சொன்னேன் நான் மாட்டேன்ட்டு. அது என்ன நக்கலண்டா, நான் பொட்டும் வச்சு விபூதியும் வச்சு மூக்குதியும் குத்தி போனாதான் அவருக்கு பிரச்சனை. தண்ட பஞ்சாதி எதுவுமே இல்லை. அது மற்ற மாதிரி பார்த்தா அது மற்றதாக தான் முடியும், சரியா? அப்ப அதான் ஜோதிச்ச, நீ என்னதான் சொன்னாலும் ஐயா, அவங்க இப்படி நான் இப்படி போனாலும் அவங்க அப்படி வந்தா நாங்க அதுதான். இப்போ இட்ட பஞ்சாதி பொட்டு இல்லாம விபூதி இல்லாம முகுதி அதை விடுங்களேன், ஒரு பொட்டும் விபூதியும் தான் அவருக்கு பெரிய ஒரு நக்கல் அது. அப்போ நான் ஜோதிச்சு போட்டு உரிய ஆள்கிட்ட சொன்னேன், இன்னொரு சொந்தம் கூப்பிட்டு தான் போய் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மனுஷன் நிற்கிறது போக வேண்டாம், வேறு வெள்ளைக்காரன் நினைக்கிறார், வேறு என்னதா அவர்கள்ட்ட போனால் நீ அதுதான் நேசியம் தான் உன்னை வச்சு கம்பளம் பிரிச்சு உன்னை வர வைக்க போகிற இல்லை என்ன,
அதானே. அப்ப அதுதான் அன்றைக்கு பிறகு ஜோதிச்சிடா நீங்க சொன்ன பிறகு நாங்க தான் அதுதான். அதுதான். அப்ப நாங்க எங்கடைய மாத்திக்க வான்கோழியா மாறணும். மணிமோகன் நாய் கடிக்குதுன்னு நாங்க நாயை கடிக்கலுமா? அது என்னத்துக்கு நாய் கடிக்குதுன்னு நாய் கடிக்கலாமா? சரியா சொன்னீங்க, சூப்பர். அது அன்றைக்கு ஒரு ஆளுக்கு சொன்ன நீங்க தான். அப்புறம் நான் ஜோதிச்சிட்டு என்னடா சொன்னாரு. சரி நான் சொன்னானா? ஓ சரி பாப்போம். இப்ப நான் உங்களுக்கு இந்தியாவில் உள்ள சில ஊர்களை நான் தருகிறேன். அப்ப இதுல நான் 2 எழுத்துக்களை நான் தருவேன். நீங்க இடவழி நிரப்ப வேணும். சரியா? எங்களை நாயகத்து ஊர்கள் இல்லாதால இந்த ஊர்களை நான் தரேன். நீங்க 9 எழுத்துக்களை எங்கட நாட்டுல ஊர்கள் இல்லையோ? இல்ல தருவேன். தெரியும் அந்த ஊர்கள். இந்தியாவில் உள்ள சில ஊர்களை நாங்க தெரிந்து கொள்வோம். அயல் நாடு தானே, வித்தியாசம். எங்களோட தாயகத்துல உள்ள ஊர்களை விட இந்தியாவுல வித்தியாசமான பெயர்கள்ல ஊர்கள் இருக்கு. 9 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. சரியா? அப்படி நீங்க கண்டுபிடிக்காட்டி நான் விளக்கம் தருவேன். அதுக்கான தரவுகள் தருவேன். முதல் எழுத்து சீனா, சிப்பிக்கு வர சீனா, கடைசி எழுத்து எலிக்கு வர லீனா. நீங்க இடைவெளி நிரப்ப வேண்டியது 7 எழுத்துக்கள். அப்ப ஒரு அழகான ஊருண்டு, வித்தியாசமான ஊருண்டு. இதுக்குள்ள பூரணப்படுத்தப்படும். இப்படித்தான் நீங்கடா எல்லாரும் கூகுளுக்குள்ள அனுப்பார்கள் தேடிக்கொண்டு. இப்ப நான் இந்த தரவுகளை தரேன். அப்படின்னு சொன்னா பெரியதுக்கு எதிரான ஒரு சொல், பெருசுக்கு எதிரான ஒரு சொல் 3 எழுத்துல கண்டுபிடிங்க. சரியா? அடுத்தது ஒரு பலசாலியை நாங்க 3 எழுத்துல சொல்லுவோம். பலசாலிய 3 எழுத்துல சொல்லுவோம். பலமான ஆக்கள், நல்ல பலமான ஆக்களை 3 எழுத்துல சொல்லுவோம். அதை கண்டுபிடிச்சு கடைசி எழுத்தை வெட்டிட்டு பெண்கள் கழுத்துல போடுற ஒரு ஆவணத்தை நாங்க பேச்சு வழக்கிலே வர சொல்லுவோம். 4 எழுத்து முறையில. நீங்க அவசரப்படவனா கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதை இணைக்கும் பொழுது பேச்சு வழக்குல எல்லாம் கூடுதலா அப்படி சொல்லுவாங்க. எழுதக்குள்ளையெல்லாம் நாங்க அப்படி எழுத மாட்டோம். எங்கட பக்கம் இவ்வாறு கதைப்பார்கள். இந்த வார்த்தை போட்டுதான் கதைப்பார்கள். திருப்பி இருக்க அந்த 2வது இந்த தரவு மட்டும் சொல்லுங்க. 2வது தரவு ஒரு பலசாலிய நாங்க 3 எழுத்துல சொல்லுவோம். இப்படி பலமான ஆக்களை பார்த்து ஒரு விளையாட்டுல எல்லாம் நடைபெற ஆக்களை பார்த்து நான் சொல்லி பாக்குறேன். தெரியல, சொல்லி பாக்குறேன். சிறிய வீர சங்கிலி. அதான் நானும் வச்சிருந்தது. சொல்லுங்க பாப்போம். சிறிய வீர சங்கிலி. மற்றவர்கள் சிறிய வீர தாலி என்று சொல்லி பாக்குறேன். நீங்க தாலி பாப்போம். நான் சங்கிலி என்று அர்த்தம். பெரிய வீர சங்கிலி. மற்றது எத்தனை எழுத்துக்கள்? சிறிய 9 எழுத்து. அப்ப சிறிய வீர சங்கிலி 9 எழுத்தா? அப்ப அது சரி. நீங்க முன்னில கொஞ்சம் மாற்றம் தேவைப்படுகிறது. சிறப்பான வாழ்த்துக்கள். செல்வி அக்கா உடனே சொல்லியிருந்தா, ஜெயமலர், வாணி மற்ற எல்லோரும் சொல்லியிருந்தார்கள். சின்ன வீர சங்கிலி அந்த ஊரு. பாருங்க, வித்தியாசமான ஒரு ஊராக இருக்கிறது. அது என்ன, ஒரு நகரமா? ஒரு ஊரு, ஒரு கிராமம். கிராமம். இது இந்தியாவில இருக்கிறது இந்த ஊரு. அடுத்தது 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊருக்கு எழுத்த தரட்டா? எழுத்த தரேன்னா இதுக்கு இந்த கரு எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. தரவு தந்ததான் ஈஸியா இருக்கு உங்களுக்கு. முதல் எழுத்து என்ன? இப்ப நான் சொல்றேன். நான் தரவு தாரேன்னா இந்த தரவு தாரேன். அந்த இதுக்குத்தானே ஒருவரை அந்த துப்பாக்கி பயன்படுத்தப்படுற ஒரு பொருள் துப்பாக்கிக்கு தானே அதுக்கு ஒரு பாவிக்கப்படுற ஒரு பொருள் வந்து கண்டுபிடிக்கணும். நீங்க துப்பாக்கி கண்டுபிடிச்சீங்களா? எத்தனை எழுத்துக்கள்? 4 எழுத்து தான் ஊரு. ஓகே, அதை கண்டுபிடிங்க, அவசரப்படக்கூடா. அடுத்தது ஒரு பொருள், ஒரு மரத்திற்கு தானே மரம், பலகைய இன்னொரு பலகையோட இணைக்கிறதுக்கு செய்ய ஒரு பொருள் ஒன்றால நாங்க பொருள் ஒன்று பாவிக்கப்படுவோம்.
அடிச்சு அதை இணைக்கிறதற்கு அந்த பொருள் எல்லாம் கரைசல் தடுங்க. இல்லன்னா வரும். திருப்பி ஒருக்கா திருப்பி சொல்லுங்க. கரைசலுக்கு தாரம் பாருங்க. மொத்தமே 4 எழுத்து தானோ? தானாம். குண்டுணி, இல்லை, சன்னாசி சன்னசி சன்னாசி. அது மாதிரி தான். இப்ப செல்வி அக்கா சொன்ன மாதிரி வர மாதிரி மாத்தி வாணி சொன்ன மாதிரி வர மாதிரி மாத்தினீங்கன்னா சரி. அதான் சன்னம். அது மற்றது அங்க சந்நிதி. சன்னனி என்று வருமா? தோட்டானி சிறப்பான வாழ்த்துக்கள். தோட்டானி. தோட்டானி, ஆமா தோட்டானி சொல்றதுக்கு பாவிக்கிற தோட்டானி. ஆணி அடிக்கிறது ஆணி. அந்த கடைசி எடுத்தீங்கன்னு சொன்னா ஆணி. ஓகே ஓகே. ஆணி தோட்டானி. சன்னம் என்று சொல்றது குட்டி குட்டி குண்டு மணி போல இருக்கும் சன்னம். சன்னமண்டா ஓட்ட துளைக்கிறது இல்ல தோக்குக்கு பாவிக்கிறது. சின்ன குண்டா இருக்கும். அது சின்ன குண்டுமாய் இருக்கும். அதையும் சன்னம் தோட்டமாய்த்தான். அது தோட்ட நீட்டா இருக்கும். இது குட்டியா இருக்கும். சின்ன சின்ன துகள் மாதிரி சிதறி துளைதான் அதை சொல்றது. இல்ல துளைக்கிறது சின்ன குண்டத்தான் போடுறது. இதுக்கு நான் தரவு தர மாட்டேன். இது ஒரு ஊரு, இது ஒரு பறவை. இவ்வளவுதான் தரவு. இது ஒரு பறவை. எத்தனை எழுத்து? 3 எழுத்துள்ள ஒரு பறவை. அப்ப கொக்கு கழுகு. ஒவ்வொரு ஆக்களை சொல்லிக் கொள்ளுங்க பாப்போம். நான் கழுகுன்னு சொல்றேன். நீங்க கழுகு பாப்போம். நான் கொக்குன்னு சொல்லிப்பாங்க. நீங்க கொக்கு. சேவல். நீங்க சேவல். 3 எழுத்தாக்கா? சேவல். மயில் என்று சொல்றேன். மயில். இன்னும் பதில் வரவில்லை. ஓகே, வேற என்ன? குயில். ஆந்தை. சொல்லுங்க. கழுகு வந்துட்டா? அது இல்லையாண்டுட்டா? கழுகு, காகம், குயில், மயில், சேவல், ஆந்தை. வேற என்ன? அது நீங்க சொல்லிட்டு போனது ஒன்று வரல. இப்ப நீங்க சொல்லக்குள்ளதான் வந்தது. சிறப்பான வாழ்த்துக்கள். காகம். செல்வியா யாரு சொன்னது? அவ சொல்லிக் கொண்டு போனோம். நீங்க சொன்னது எனக்கு விளங்கவில்லை. காகம் தான் இந்த ஊரு. பாத்தீங்களா? ஊரு காகம். அது எங்க இருக்கு? நான் தருகிற எல்லாம் இந்தியா. அப்ப அந்த ஊருக்குள்ள காக்கான்னு போனா சரி. நாங்களும் பாருங்க, காகம் ஊருண்டு சொல்ல முடியாம இருக்குது. ஒரு பறவையோட இதா இருக்குது காகம். தேசிய பறவை. அடுத்தது, இது 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊரு. சரியா? இதுக்குள்ள ஒரு காட்டு மிருகம் இருக்கிறது. காட்டு மிருகம் முதல் பகுதி. அடுத்தது நீர்நிலைகள் நிரம்பிய பகுதியை இவ்வாறு அழைப்போம். மான்குளம். புலிக்குளம். இது இந்தியான்றீங்க, மாங்குளத்தை கூப்பிடுறீங்க. மான்குளம். நான் புலிக்குளம் சொல்றேன். நீங்க புலிக்குளம் சொல்றீங்க. 5 எழுத்துக்கள். ஒரு காட்டு மிருகம் ஒன்றும் நீர்நிலை ஒன்றும் நாங்க இவ்வாறு அழைப்போம். கரடியாறு. ஒரு பகுதி சரியாக இருக்கிறது. இந்த இவ சொன்னதுல, ஜெயமலர் சொன்னதுல ஒரு பகுதி முன்னுக்கா பின்னுக்காண்டு நீங்க தெரிவு செய்ய. நீங்க மாற்றிக்கொள்ளுங்கள். ஜெயமலர் ஒரு பகுதியை தொட்டிருக்கிறீர்கள். அது சொல்ல மாட்டேன். நீங்க கண்டுபிடிக்கணும். கரடிக்கேணி என்று வருமா? கரடிக்கேணி. கன்றியாறு. இல்ல, கரடியாறு இல்ல. இது இந்தியாவில். எத்தனை 5 சொன்னீங்க? 5 எழுத்து. இப்ப பதில் ஜெயமலர் சொல்லி இருக்குது ஒரு பகுதி. கரடி சரியா? அப்படி சொல்ல மாட்டேன். ஒரு பகுதி சரி. அதான் 1 6 அல்லது கரடி நதியா? சாரி பாப்போம். நீர்நிலைகள் எப்படி எல்லாம் சொல்லுவோம். நீர்நிலைகள். கரடிகேணி. அப்ப யானைக்குளம். அது 6. சிங்காறு.
நீர்நிலைகள் ரெண்டு இதுல வரும். ரெண்டு இடத்துல விளங்கல. வர ஒரு நீர்நிலை. இப்ப கரடி சரி, வாழ்த்துக்கள் ஜெயமலருக்கு. அந்த பின்பகுதியை கண்டுபிடிங்க. அப்ப கரடி கரடி ஏரி கரடி நதி கரடி நதி கரடேரி கரடி ஏரி அதில் வரவில்லை. கரடி நதி கேணி அது முதல்ல சொன்னது இல்லையாண்டோ. கரடி நதி இதுன்னு சொன்னீங்க. அதில் இன்னும் வரல. கரடி கரடி முனை கரடி குளம் கரடி ஓடை இல்லை, எல்லாம் வந்துட்டு இந்த இது வரல. ஓடை, ஆறு, நதி, கரடி தீவு இல்லை. கரடி அணை கரடி வாவி வாழ்த்துக்கள். வாவி கரடி வாவி. யாரு சொன்னது? இந்த அக்கா எலிசக்கா. நேரிசக்கா சொன்ன. அப்ப ஜெயமலர் கரடிய கண்டுபிடிச்சீங்க, நீங்க வாவிய கண்டுபிடிச்சீங்க. கரடி வாவி தான் இந்த ஊரு. அடுத்தது இது 6 எழுத்துக்களை கொண்ட ஊர். இது சரியா? பெறுமதியான ஒரு 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 பொருள். இது இந்த ஆபரணத்துக்கு பதிக்கப்படுகிற ஒரு பெறுமதியான ஒரு பொருளை நீங்க கண்டுபிடிக்கணும். முதல் அதை கண்டுபிடிச்சு இறுதி எழுத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அந்த ஊர்ல முதல் பகுதி வரும். அடுத்தது நல்ல விடயங்கள் செய்வதை அதிகமாக இந்து சமயத்து மக்கள் இவ்வாறு சொல்வார்கள். நல்ல விடயங்கள் செய்வதை, நல்ல விடயங்களை இவ்வாறு சொல்வார்கள். பொன்தானம். பொன்தானம் என்ற ஒரு இடம் இருக்கும். தங்க எத்தனை எழுத்துக்கள்? 7 எழுத்து. 7 எழுத்து. 6ன்றீங்க. சாரி, மணி போடு. 7 எழுத்து. தங்கம் தானம் இல்லை. தர்மம் ஆபரணங்களுக்கு பதிக்கிறவர் வைரம் எல்லாம் முத்து அப்படி பவளம் தானம். பவளம் தானம். கருத்த வடிவம் கேட்டுக்கொள்ளுங்க. ஆபரணங்களுக்கு பதிக்கிறது. தங்க தர்மம். அதிகமாக கல்யாண விடயங்கள் அதுகளை எல்லாம் இவ்வாறு அழைப்பார்கள். நல்ல நல்ல விடயங்கள். தானம் எப்படி? தானம் எல்லாத்திலையும் சொல்லப்படுறது. அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ஒரு நிகழ்வு நடக்கக்குள்ள சொல்லுவார்கள். அந்த விளக்கேத்துற அந்த நேரங்கள் எல்லாம் சொல்லுவதை கேட்டிருக்கின்றேன். மங்களம் என்று சொல்லி வருமா? வணக்கம். சிறப்பான வாழ்த்துக்கள். மங்களமான நிகழ்வு என்று சொல்லுவார்கள். நீங்க முன்னுக்கு மட்டும் நீங்க கண்டுபிடிச்சு மங்களம் என்று வருமா? என்னக்கா? பொன்மங்கலம். மகாராஷ்டிரா. என்னத்துக்கு மகாராஜா வந்த மகாராணியா? இவர் ஏதாவது ஒரு குண்டத்துக்கு போடுவார். என்ன மகாராணி இருக்கிறான்னு சொல்றாங்க. மகராசி போல வாழுக. ஓ, அப்படி சொல்றேன். ஓகே. அதுக்கு வைமங்கலம். என்னமா? மணிமங்கலம். வைரத்தை நான் தானா விட்டுட்டு வைமங்கலம். வாங்க, அதுக்குள்ள வாங்க. வைரமங்கலம். வைரமங்கலம். மங்கலம். ஓ, மங்கலம். நான் 6ல பாத்துட்டேன். சரி, அப்ப வைரமங்கலம். நான் 6 வச்சு எழுதி போட்டேன் வைரன். சிறப்பான வாழ்த்துக்கள். வைரமங்கலம் பாருங்க ஊர. வைரமங்கலம். அடுத்தது இது 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊரு. சரி, 5 எழுத்துக்களை கொண்ட ஊரு. அதிகமாக இந்தியாவுல மருமக்களை இவ்வாறு அழைப்பார்கள். கல்யாணம் முடிச்சு வர மருமக்களை இவ்வாறு அழைப்பார்கள். எல்லோரும் சொல்லியிருப்பார். 6 எழுத்துக்கள். மாப்பிள்ளை. மாட்டு பொண்ணு. எத்தனை எழுத்து? 6 எழுத்து. ஆணையா பெண்ணையா? பெண்ணை சொல்வார்கள். மாட்டு பொண்ணு. அப்படின்னா மாட்டு பொண்ணு. மாப்பிள்ளை. பெண்ணை திருமணம் செய்து வீட்டுக்கு வர பெண்ணை இவ்வாறு இந்தியா மக்கள் அழைப்பார்கள். ஆத்துப்பெண். வரவில்லை. மங்கள் சொல்லி வருமா? மங்கள் இல்லை. அதிகமாக பேசும் பொழுது அவங்களோட நல்ல விடயங்களை வச்சு சொல்வார்கள். அத்தை வேணா? ஆத்துக்காரி.
ஆட்டுக்காரி 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 நல்ல ஆட்டுக்காரி. நல்ல விடயம் செஞ்சாலும் சொல்லப்படும், கூடாத விடயம் செஞ்சாலும் சொல்லப்படும். ஆட்டுக்காரி ஆட்டுக்காரி நல்ல விடயங்கள் செய்கிற திருமணம் செய்து வீட்டுக்கு வர பெண்ணை இவ்வாறு அழைப்பார்கள், கதைப்பார்கள். மகாலட்சுமி. அதே மாதிரி ஒரு வார்த்தை. மணப்பெண். என்ன எல்லாம் 6 எழுத்தா? மாறெழுத்து மொத்தம். இது 6 எழுத்தா? 5 சொன்னீங்க. உலாவிளாக்கா? 6 தான் சொன்னேன் நான். 6 உலாவிளாக்கு. குலவிளக்கு. உங்களோட வீட்டுக்கு வந்திருக்கிற மருமகள் குலவிளக்கு சொல்லுவார்கள். அப்படி என்னமா? வஜிதா, வஜிதா, இலங்கையில வந்து சொல்ற குத்து விளக்கு குத்துவிளக்குன்னு சொல்றியா? வைக்கிறதானே நாங்கள் ஒரு பேரு உலாவிளாக்குன்னு சொல்றாங்களா பொண்ணலை சொல்றேன். இந்தியாவுல கூடுதலாக படங்கள்ல எல்லாம் ஆமா ஆமா குலவிளக்கு. ஆமா குலவிளக்கு என்று வீட்டுக்கு வந்த குலவிளக்கு பிள்ளைகளையும் சொல்லுவார்கள். சொல்லுவார்கள் குலவிளக்கு 6 எழுத்து தானே. விளக்கு 4, குல எழுத்துக்கு பாருங்க 6 எழுத்து தான் 6 எழுத்து தான். 6 எழுத்து தான் வருது. எல்லாரும் போட்டு உங்களை விளக்கி விட ரெடியாரு சொல்லுங்க. அடுத்தது அடுத்தது இப்ப நான் தாரது இல்லைங்க பாரு. எழுத்த சரியா எண்ணிக்கொள்ளணுமே, நான் எழுத மறந்துட்டேன். 8 எழுத்துக்களா? 8 எழுத்துக்கள். இது ஒரு கொடூரமான மனிதனை இவ்வாறு அழைப்பார்கள். கொடூரமான ஒரு மனிதனை இவ்வாறு அழைப்பார்கள். 2ஆம் பகுதி ஒரு அரண், பாதுகாப்பு மணி. அரக்கன். அரக்கன்கேணி. அரக்கன் அணை. பாதுகாப்பு அரக்கன். அரக்கன் வேலியா? அரக்கன் கோட்டை. அரக்கன் கோட்டை என்று வரலாம். அரக்கன் கோட்டை. மற்றவர்கள் பார்ப்போம். அரக்கன் கோட்டை தான். அரக்கன் கோட்டை நாங்களும் சொல்றோம். அரக்கன் கோட்டை தான் சரியான பதில். அரக்கன் கோட்டை. இதுக்கு நான் பதில் இந்த இது தர மாட்டேன், தரவு தர மாட்டேன். 3 எழுத்து தான் இந்த ஊரு. இல்லாம போனதுக்கு ஒரு கருத்து வரும் நினைக்கின்றேன். 3 எழுத்து தான். அது ஒன்றும் இல்லாம முடிஞ்சு போயிட்டு சின்ன போயிட்டு வெறுமையா அது மாதிரி தான். அப்படி ஒரு சொல் தான் வரும் அதுக்குள்ள. அதான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லாம போயிட்டுது, சின்னனா போயிட்டு சொல்லுவோம். என்ன சின்னனா போயிட்டு அப்படி ஒரு நல்ல அழகான ஒரு சொல் வரும். அதுக்கு நல்ல அழகான ஒரு சொல் வரும். சொல்லும் குட்டை இல்லாம வெறுமை இல்லாம இல்ல தேவு அப்படி வராது. அந்த இப்படி எடுக்கலாம். அது அந்த சரியான கருத்து எடுத்துக்க எல்லாமே இருக்குது. அது நம்ம இந்த தங்கத்தை நிறுத்துறதுக்கு பயன்படுவோம் தானே. அது அதை அதுக்கும் ஒரு கருத்து இருக்குது இதுக்கு. அதுக்கு அந்த மணிக்கும் அந்த மணிய நாங்க இவ்வாறு சொல்லுவோம் என்று சொல்லப்பட்டிருந்தது. நான் தேடும் பொழுது அப்படி இருந்துச்சு. இல்ல இல்ல செல்வியக்கா சொன்னது சரி. குன்று மணி சொன்னீங்க தானே. அதான் நாங்க இந்த 3 எழுத்துல இவ்வாறு அழைப்பார்களாம். அத கொஞ்சம் நீங்க ஒரு ஒரு அந்த ரூனாவ கடைசலுக்கு நீங்க வித்தியாசமா சொன்னீங்க சரி. குன்று என்று சொல்றத வாழ்த்துக்கள். குன்றி குன்றி என்று சொன்னாலும் குன்று உண்மையான தமிழ். உண்மையான தமிழ் தான் குன்றி மணி தான் உண்மையான தமிழ். நாங்க மணி என்ற உண்மையான தமிழ் குன்றி தான். குன்றி மணி தான் அந்த உண்மையான தமிழ். அப்ப அந்த குன்றி அந்த 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 மணி தான் அந்த ஊர்ல பேரு. குன்றி குன்றி ஊரு. பிள்ளையாட்ட கண்ணுக்கும் சொல்றதான குன்றின் மணிங்கண்டு. அது சரியா கண்ணைக்கு. குன்றின் மணி. அது குன்றின் மணி. என்னன்னா அது வந்து மலை. குன்றின் மலைன்னா மலையில உள்ள கண்ணன் தான். அதன் அர்த்தம் குன்றின் மணி பிள்ளையாட்ட
ஆமா அதான் இந்த அதுதான் நடுவுல சொல்லுங்க. இருக்கிறதான் வந்திருக்கு குன்று. அப்படி இருக்குமே. ஓ, இந்த கண்ணு செம்மல அப்படி சொல்றது குன்று சரியா மண்ணு இருக்கும். அப்படி. அந்த கண்ணுக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கலாம். ஆ. அடுத்தது இது ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. முதலாம் பகுதி இது ஒரு உணவுப் பொருள் இது. உணவு பொருள். பால் பொருட்கள்ல வர ஒரு உணவுப் பொருள் இது. இரண்டாம் பகுதி கரடிண்டும் எடுத்துக்கொள்ளலாம். அம்பு அம்புரிக்கு தான் அதுக்கும் இந்த சொல் பாவிக்கப்படுமாம் என்று சொல்லப்படுது. அப்படி உங்களுக்கு கஷ்டம். வெண்கட்டிவில் அது ஏழு எழுத்தா? நீங்க சொன்ன பாலில் இருந்து எடுக்கின்ற ஒரு பொருள். தயிர் வெண்கட்டியும் பாலில் இருந்து தான் எடுக்கிறோம். நீங்க பாப்பம் கண்டுபிடி சொல்லுங்க பாப்பம். வில் சரியா விண்பவுடி? உங்களோட பதில் 2 தடவும் பிழையாக இருக்கிறது. எத்தனை எழுத்து? ஏழு எழுத்து. பாலிலோ ஒரு வெண்ணெய் கட்டி வெண்ணெய். ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளுங்க. தயிர்ல இருந்து அந்த இது வரலாம் தானே, இந்த பால்ல இருந்து நிறைய பொருட்கள் வரும். இருந்து தயிர் எடுக்கிறோம். மோர் பாலாடை எடுத்தோம். பாலாடை நீங்க எடுத்து இறுதியம் நான் தந்திருக்கிறேன். அந்த குதிரைக்கும் இவ்வாறு சொல்வார்களாம், இந்த அம்புக்கு சொல்வார்களாம் இந்த சொல்களை. கணை என்றாலும் பெருமா கடை என்றால் அம்பு கொண்டு வரும் இல்ல. இந்த குதிரையிட கலனை அதுக்கும் அந்த பொருள் வருமா? கரடிக்கு வருமா? கலனை குதிரை கலனை இது காணலான நையனா 3 சொல்லி நையனா கலனை குதிரை கலனை சரியா? அது என்ன? குதிரை கலனை. குதிரை கலனை பாப்போம், தேடி பார்க்கலாம் தானே. வேறு என்ன தயிர்? இப்பதான் இப்ப செய்யற பன்னீர் வேணுமோ? பன்னீர் இல்ல, குதிரை கலனைந்தா சவாரி இருக்குது. குதிரை மீது இல்ல, தெரியலையே. பாலாடை சரியும் இல்லை. வெண்ணெய் ஒரு பதில் வந்தது. உள்ளு சிறப்பான வாழ்த்துக்கள். தயிர் சரி. அப்போது சொல்லி தயிர். தயிர் சவாரியா? தயிர் 3 எழுத்துண்டா அங்கால 4 எழுத்து வரணும். தயிர் சவாரி இல்லை. குதிரை கலனை சொன்னா அந்த குதிரைக்கு மேல போடுற அந்த இருக்கைக்கு போடுற சீலை முதுகுல போட்டு இருப்பாங்க, அதுக்கு ஒரு பேர் இருக்காம. அது தயிர் கவசம். அதுவும் அந்த இருந்து போற சீட் மாதிரி போட்டு போவாங்க தானே, அதுக்கு தயிர் சிவிங்கியோ சிவிங்கையோ என்னோடு வர்றாங்க. என்ன சிவிகை என்றாலும் சொல்றது அதே கரடிக்கு வரும். இப்ப நான் அதுக்குள்ள உங்களுக்கு வேணும்டா 2 எழுத்தாரன், உறுதி எழுத்தையும் முன்னெழுத்தையும் தாரனா ஆனாவும் உம்மன்னாவும் வருது. நீங்க 2 எழுத்து தான் நிரப்பணும். சிவிகை அடலம் அடலமோ தயிரச்சம் அதெல்லாம் வருமா? அதெல்லாம் இல்ல. ஏன் நீங்க ஆனாக போறீங்க? பானாவா என்ன சொன்ன? தடலம் வருமா? தடலம் இல்ல. பானாக்கு வர பானா, அம்மாக்கு வர மண்ணா சொல்றீங்க. பானா படலம் வருமா? இல்ல, படலம் பிள்ளை. தயிர் பட்டம். அது தவறா?
தயிர் பதிகம் நல்லதான். பதிதல் படவம் படவம் என்று வரும் படவம். லை தயிர் படுவம். லை அச்சம். இப்ப இதுக்குள்ள நாங்க தரவத்தாரன் சரியா நம்ம எளிமையாக்குறேன். இது எங்கட எங்கட ஒரு உறுப்பு, ஒரு பொருள், ஒரு உறுப்பு உண்டு எங்கட. இது கட்டாயம் முக்கியமாக பிறக்கக்குள்ள இருக்காது, இடையில வரும். பல்லம் பல்லம் பல்வம் பல்லம் பல்லு பல்பம். என்ன சொல்லுங்க பாப்போம். தயிர் பல்பம். ஊரம் நிறைவு செய்யுங்க பாப்போம். தயிர் பல்பமா? தயிர் பல்பம். பல் ஒரு எழுத்து போடுங்க. அதே மாதிரி தயிர் பல்லம் பல்லம். தயிர் பல்லம் இல்லன்னா லானா வரணும். என்ன லானா உம்மண்ணா தயிர் பல்லம். ஓகே, தயிர் பல்லம். பல்லம் அந்த சின்ன இல்லன்னா லானாவும் இருக்குது. பல்லம் தயிர் பல்லம். பள்ளம் பள்ளம் பல்லம் எப்படி சொல்லுவீங்க? தயிர் பல்லம். பல்லம் பள்ளம். பல்லம் சின்ன இல்லன்னா 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 இல்ல இல்லன்னா இல்ல அணிலுக்கு வர இல்லன்னா பல்லமெல்லாம் பல்லுக்கு வர இல்லன்னா. அதான் அதே லானா தான் வரும். அதே லானா தான் வருதா? பல்லம் தான் வரும். பல்லம் அம்பு கரடி. பல்லம் அது ஒரு பெரு எண்ணுக்கும் அது குறிப்பிடப்படுது. நிறைய கருத்துக்கள் இருக்குது. பல்லம் என்று சொன்னா செங்கோட்டை மரம் என்றும் கிடக்கு. பல்லம் அன்புண்டும் இருக்குது. அம்பு 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 இருக்கு இருக்குது. அடுத்தது 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. சொல்லுவோம் அந்த பேச்சு வழக்கு கருத்துக்கு நீங்க வாங்கலாம். இதே ஒரே மாதிரி இருக்கிறத நாங்க பேச்சு வழக்குல சொல்லுவோம். ஒரே மாதிரி இருக்குது. 3 எழுத்துல சொல்லுவீங்க நீங்க. ஒரே மாதிரி இருக்குது சொல்லுவோம். அந்த கதை அதை எடுங்க. 2வது, இப்ப பேசப்பட்ட ஒரு மிருகம் கொண்டு வருகிறது, விலங்கு கொண்டு வருகிறது. நாங்க இப்ப பேசினோம். இப்ப நாங்க பேசினோம். அச்சுக்கரடி என்று வரும். ஒரே அச்சா இருக்குன்னு சொல்லுவீனும் அல்லது ஒரே மாதிரி அதே மாதிரி அது மாதிரி தான் இன்னொன்று பேச்சு வழக்கா. அசல் என்று வரும். இல்ல அது வரல. அதுவும் இருக்குது. ஆனா நீங்க அந்த நாம் வச்சிருக்கிற ஊருக்கு அது வரல. சொல்லணும்னு சொன்னீங்களோ? சொற்களுக்கும் நாங்கள் அதிகமாக பாவிப்போம். சொற்களை சொல்லுற ஒரே மாதிரியான சமனான இருக்கிறதுக்கு நாங்க சொல்லுவோம். ஒரே மாதிரி சமனான. சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்க தமிழோட விளையாடுற தலைட்டுக்கு கண்டுபிடிச்சு ஒத்த ஒரே மாதிரி சொல்றது ஒத்தன்னு சொல்லுவோம் பேச்சு வழக்குல. அப்புறம் இல்ல பின்பகுதி பிள்ள. இப்ப நாங்க பேசல. இப்ப பேசினேன் நாங்க. ஒத்த பல்லமோ அந்த பள்ளத்துக்கு என்ன கருத்து இப்ப பேசுன ஒரு கரடி அம்பு. அம்பு ஒத்த அம்பு ஒன்றுக்கு. இன்னொன்னு சொன்னேன். ஒரு விலங்கு சொன்னேன். குதிரை. அத நீங்க சொல்லுங்களா? 3 எழுத்து. ஒத்த குதிரை. நம்ம குதிரையை சொன்னோம். அந்த பள்ளம்னு சொன்னா குதிரைக்கு மேல போடுற அந்த இடுப்பு ஆசன இருக்கைய பள்ளம்னு சொல்லப்படுதுதான். அப்ப நாங்கள் பேசப்பட்ட விலங்கு குதிரை. ஒத்த குதிரை தான் இப்ப நான் தந்த இது. இந்த ஊரு ஏதாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? இதுவரைக்கும் ஒரு ஊரையும் கேள்விப்படல நாங்க. இல்லக்கா, இந்தியாவுல உள்ள ஊர்கள் நான் புரைக்கு எடுத்து அதான் தஞ்சாவூர்ல இருக்கிற குதிரைக்கு சொல்றேன். என்னவோ தெரியாது. நான் எந்த இடம் அடுத்த முறை தேடி கொள்கிறேன். இப்ப இதுக்கு நான் தரவே தர மாட்டேன். நண்பர்கள் 2 நண்பிகள். சரியா? இந்த வார்த்தைகளை அதிகமாக பாசமான நண்பிகள், அதே வயது ஒத்த நண்பிகளாக இருந்தா இந்த வார்த்தைகளை அதிகமாக பேசிக்கொள்வார்கள், இணைத்துக் கொள்வார்கள். அதுதான் 100. 2 எழுத்து.
தோழி அடி அடி வாடி வாடி நீங்க பாப்பம் என்னென்ன சொல்றீங்க பாப்பம். தோழி பாப்பம் தோழி அடி. வாடி போடி வாடி வாடி போடி வாடி ஒவ்வொரு ஆக்களா சொல்லணும். போடி 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 தாடி நான் போடி சொல்றேன். தாடி தாடி செல்வி அக்கா நானும் வாடி என்று நீங்க வாடி. ஜெயமல நான் போடி என்று நான் போடி சொல்றேன். போடி சொன்னவர்களுக்கு நான் சொன்னேன் நான் போடி என்று நீங்க வந்து வாடி இல்ல போடிதான் ஊரு. போடி நாயக்கன் ஊர் இருக்கு தானே. தாயகத்துல இருக்கா? போடி நாயக்கன் இல்ல இல்ல தாயகத்துல எங்க இருக்கு போடி ஊரு? தாயத்துல இல்ல தாயகத்துல இல்ல. போடி இது ஊரு. போடி. அடுத்தது இதுவும் 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர். இது இதுக்கு நான் தரவு தருகிறேன். ஒரு கொடிகளை ஏத்தும் பொழுது உறக்கும் பொழுது இதை இந்த சொல் பாவிக்கப்படும். என்னத்த கொடி கொடி கொடியேற்றுவாங்க தானே. அத நம்ம அந்த பொதுவான இடங்கள்ல ஏத்தும் பொழுது இதுலதான் ஏத்தினார்கள். பார்ப்போம் ஊரு. விளையாட்டு போட்டியில பிரைஸ் பண்றாக்களையும் ஏற்றுவார்கள். பாப்போம் மற்றவர்கள் கொடி கம்பம் உண்டு கம்பம் உண்டு எடுப்போம். வாழ்த்துக்கள். கம்பம் தான் இந்த ஊரு. கம்பம் கம்பம் இப்ப இது 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர். இது சரியா? ஒரு பிரச்சனை சொன்னா அதுக்கு நாங்க துருவி துருவி ஆராய்வோம். அந்த ஆராயிரத்துக்கு இவ்வாறு சொல்லுவோம். இந்த ஒரு பிரச்சனை ஒரு விடயம் ஒரு தேடணும்டா நாங்க அதை நாங்க தேடி தேடி பார்ப்போம். அதுக்கு நாங்க நல்ல ஒரு சொல்லொன்று சொல்லுவோம். அந்த சொல்ல நீங்க கண்டுபிடிக்கணும். அடுத்தது அந்த ஒரு இடத்தையும் இவ்வாறு குறிக்கும். இடங்களை அந்த பழைய இடங்களையும் இவ்வாறு சொல்வார்கள். பழைய இடத்தையும் விலங்கல்ல ஆராய்ச்சி துருவி துருவி என்று வருமா? ஆராய்ச்சி துருவின் ஆராய்ச்சி ரெண்டும் ஒரே இதுதான். நாங்க இதை தேடுறது ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விடயத்தை நாங்க தேடுவோம். எத்தனை எழுத்து வருதா? மொத்தம் 7 எழுத்து. 4 எழுத்தா? 7 எழுத்து மொத்தம். புலனாய்வு வருமா? புலனாய்வு மாதிரி தான். அந்த புலனாய்வு மாதிரி தான் தேடுவார்கள். ஒரு சண்டை ஒன்று நடந்தா அதுக்கெல்லாம் என்னன்னு தேடுவார்கள். துப்பறியறதுக்கு ஒரு தேடல் ஒன்று இருக்குது. துப்பு துலங்கு. ஒரு கொலையை செய்துட்டு நான் அப்ப வந்து தேடுறாங்க. இந்த கொலைய எதற்காக அத சொல்லு வருது இல்ல எனக்கு தான். அதாவது இப்ப கண்டுபிடிக்கிறது. இப்ப ஒரு ஆள் அவருக்கு தெரியாமலே அவர்கிட்ட சூழ்ச்சிகளை பற்றி கண்டுபிடிக்கிறது போலீஸ். இல்ல இன்னொரு சொல்லி இன்னொன்று இருக்கு. அதுக்கு இன்னொரு சொல்லு வருது இல்ல எனக்கு டக்குன்னு. இந்த சிஐடி அது மாதிரி. அதான் இப்ப அவருக்கு தெரியாமலே அவரை பற்றி உள்ளுக்காக விசாரிச்சு கண்டுபிடிக்கிறது. அந்த விசாரணை தான் செல்வி அக்கானோட பேர். அப்ப செல்வி அக்கானோட ஒரே கதைச்சி வச்சுக்கிறா. ஒரு கிழமை ஓடி கதைக்கல. அப்ப நான் என்னடா அப்ப நீங்க அதுல கொண்டு வாங்க. அடுத்த 2ஆம் பகுதி புறம்பரும் அரமனை போன்றவற்றை சுத்தி இருக்கிற இடத்தையும் இவ்வாறுகள் அழைப்பார்கள். 3 இடத்துல தேடல் கோட்டை. தேடல் கோட்டை என்ன வருமாக்குமா? நீங்க அந்த பின்பகுதி அதை நீங்க வேற மாத்தணும். முன்பகுதி படைக்கிறது. அந்த தேடல் தான். அதுக்கான அந்த கருவை கொண்டு வாங்கல.
கருவரல தேடல நீங்க அந்த வினைச்சொல்லுக்குள்ள நிக்கிறீங்க. அந்த என்னப்பா அந்த ஆயுதம். அந்த செயல்பாடு தேடல் வேட்டையோ? இல்லை, தேடலுக்கு வேற சொல்லு. தேடலுக்கு வேற சொல்லிருக்கலாம். அது வேட்டை, தேடல் வேட்டை. இப்ப நான் ஒரு ஆளை தேடலுக்கு வேற சொல்லு வேணுமா? வேற வேணும், அந்த தேடலுக்கு வேற வேணும். இப்ப நான் ஒரு ஆளோட கோவம் வந்துட்டு நானும் இப்படி கதைக்காம இருக்கிறேன். அப்ப நாம ஏன் இவ கதைக்காம இருக்கிறான்ற ஒரு தேடல் தேடுவோம். அந்த தேடலுக்கான கருள் துருவி ஆராய்கிறது. ஆய்வு. அதத்தான் துருவி என்று முதல்ல சொல்ல இல்லையா? அதுக்குள்ள என்ன செல்லியக்கா என்னோட கதைக்காம இருக்கிறா? அப்ப நான் யோசிப்பேன், சங்கதியா சங்கதி. என்ன செய்த நான்? என்ன செய்த நான்? அப்ப ஒருத்தன் அடிச்சு கேட்போம், சங்கதி. சொல்லுவா இதுதான் இதுதான். என்ன சங்கதி? ஊண்டி சொல்லுவா இதுதான், அதான் நான் கதைக்காம இருக்கிறேன். இதுதான் என்று சொல்றது அதுக்கான நீங்க பதில கொண்டு வாங்கல. இவ்வளவு சொல்லி உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல, நான் என்ன சொல்ல குட்டு குட்டு தான் போடணும். அப்ப இதுதான் என்று சொல்லிட்டீங்கள் தானே? நானே புள்ள செய்துட்டேனோ தெரியல. அந்த எல்லாத்துக்கும் சேர்ந்ததுதான் அதுதான் முயற்சி என்று வருமா? அதுதான் 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 அதேதான் அதுதான் அது இல்ல அதுதான். வாங்கல விஜயத்தை முடிங்க. ஜெமல தமிழோட வடிவா நிகழ்ச்சி செய்வா. அதுதான் என்னோட கதைக்காம இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். காரணம். வாழ்த்துக்கள். யாரு சொன்ன? அது சொல்ல வாழ்த்துக்கள். அதுதான் காரணம். என்னோட கதைக்காம இருக்கிறா இதுதான் காரணம். காரணம் வந்துட்டு ஊர்ற முன்பகுதி பின்பகுதியை கண்டுபிடிங்க. காரணக்கோட்டை. வாழ்த்துக்கள். செல்வி அக்கா சொல்லி இருந்தா காரணக்கோட்டை. அரண் காரணம். இவ்வளவு நேரம் சொல்லுதா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு? காரணம் என்ன காரணம்? என்ன காரணம்? இவ கதைக்காம இருக்கிறா. அப்ப கரு அங்க தேடுறோம் எல்லாம் வந்துட்டு அது வராது. அப்படித்தான் நாங்க நிக்கக்குள்ள ஒண்ணும் வராது. சும்மா இருக்கக்குள்ள நாங்க சும்மா இந்த ஊர்பலாய் கதைக்குள்ள எல்லாம் வரும். தேவைக்கு வராது. இப்ப பதில் எக்ஸாம்ல எழுதக்குள்ளையும் தானே வடிவா தெரிஞ்சிருக்கும். படிச்சுட்டு போ அங்க போனா வருதில்லை என்று சொல்லி கொண்டிருக்கேன். ஏமல்லதுக்கு உள்ளுக்கு நிக்குது, தொண்டைக்குள்ள வர்றது இல்ல விளங்குது. அடுத்தது இது ஒரு நாடு, ஆசிய நாடு, 2 இடத்துல உள்ள ஆசிய நாடு. அதுல கேளுங்க. 5 எழுத்துக்களை கொண்ட ஊருக்கு இது ஒரு ஆசிய நாடு. ஃபேமஸான ஒரு நாடு, நல்லா எல்லாருக்கும் ஃபேமஸ் ஆகப்பட்ட நாடு. இது நல்லா ஃபேமஸா வந்த நாடு. பின்பகுதி வீடு வரும். சீனாமனையா? ஊரை சொல்லணும், நீங்க சொல்லணும். மனை 2 எழுத்து இல்ல, 2 எழுத்து 3 எழுத்து. இன்னுக்கு 3 எழுத்து வரணும். இன்னுக்கு 3 எழுத்து. ஜேமலர் வடிவா தரவ கேக்குது. 3 எழுத்துல வீட்டுக்குரியர் சொல்லு வரணும். வீட்டுக்கு 3 எழுத்துல எத்தனையோ தரம் படிச்சிருக்கேன். புறம் என்றாலும் வீடு தானே. சீனாபுரம் ஃபேமஸான ஊர். என்னத்துல ஃபேமஸ் ஆனிக்கு இந்த ஊரு? என்னத்துல ஃபேமஸ் ஆனிக்கு இந்த ஊரு? சீனாபுரமோ இல்ல, சீனா என்னத்துல ஃபேமஸ் ஆனிக்கு? ராணுவத்திலேயோ அல்லது பணத்திலேயோ உற்பத்தி செய்யறதுலயோ செய்யறதுலயோ அதைத்தானே நீங்க சொல்லிருக்கணும். எங்கட நாட்டுக்காரர கல்யாணம் செய்யறது இல்லையோ? இல்ல இல்ல, எல்லாத்தையும் விட கொரோனா சொல்லலையே நீங்க. கொரோனா வந்தான் போட்டான்டாரு தெரியும். போட மாட்டாங்க. கொரோனா இருக்குது இப்போ. இருக்குது. இப்ப அடுத்த ஊசி வந்துட்டு எங்களுக்கு போட சொல்லி வந்திருக்குது.
அடுத்தது இது ஒரு விளையாட்டு இந்த ஊருக்கு விளையாட்டு பேர் ஒன்று இருக்குது. குழந்தை பிள்ளைகளோட சேர்ந்து கூட்டமா சேர்ந்து நாங்கெல்லாம் விளையாடின நினைவுகள் எல்லாம் இருக்குது. ஆரலத்துக்களை கொண்ட ஒரு விளையாட்டு, அழகான ஒரு விளையாட்டு. அதுக்கு நிறைய பேர்கள் வேற வேற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இப்பவும் நெதர்லாந்துலயும் சின்ன பிள்ளைகள் ஓமாவோட சேர்ந்து பிள்ளைகளோட சேர்ந்து வேறொரு பேரோட வடிவா விளையாடுவோம். அதுக்கு வேறொரு பேர் இருக்கு. செல்வி சொல்லுங்க கரிய. இந்த ஜெயமலா சொல்லுங்க. பேத்தியோட விளையாடுவீங்க இப்போ. உங்களோட ஊர் என்றபடி கிளித்தட்டு. கிளித்தட்டு எங்க இங்க விளையாடு. கிளித்தட்டு பிள்ளையால் பெரியாக்கள் உண்டாயிருந்த விளையாடு. ரைட்டோ கோடு கிழிச்சு விளையாடுற அது வச்சுதான் அதுவும் இருக்குது இந்த நெதர்லாந்துல. இந்த விளையாட்டு சின்ன பிள்ளைகளோட சேர்ந்து வீட்டுக்குள்ளே எல்லாம் அதிகமாக நான் விளையாடுறேன். நான் ஜெயமலரும் விளையாடும் நினைக்கிறேன். ஜெயமலர் பேத்தியோட விளையாடுவா. இப்ப புளிச்சு நீங்க பேரு சொல்லணும், ஊரை சொல்லணும். ஒளிச்சு புளிச்சு விளையாடுறது. ஒளிச்சு பிடிச்சு. அதுக்கு என்ன பேரு? என்ன கைடன் கேம். அப்படி ஒளிச்சு பிடிச்சு விளையாடுற விளையாட்டுன்னு சொல்றேன். அந்த காணாவுல சொல்லுங்க. அப்ப கள்ளன் போலீஸ். அது கள்ளம் போலீஸ் வர கண்கட்டி வித்தையும் வரும். கண்கட்டி இல்ல கண்ணாமூச்சி. வாழ்த்துக்கள். யாரு சொன்ன? கண்ணாமூச்சி. மூணு மூச்சி. கண்ணாமூச்சி தான் அந்த விளையாட்டுற பேரு. கண்ணாமூச்சில கண்ணாமூச்சின்னு தான் சொல்றேன். கண்ணாமூச்சி நெதர்லாந்துல சொல்றது எழுத்து கூட வருது. கண்ணாம் 7 எழுத்து வருது. 6 தானே. கண்ணா மூச்சி. கண்ணா உம்மனா வராதா? இல்ல உம்மனா வராது. கண்ணாமூச்சி. நம்ம விளையாடுறோம் இல்லையா, விளையாடுறோம் இல்லையா தேமல பேத்தியோட. அது இன்னும் விளையாட தொடங்கல. இப்போ நான் என்ன செய்யுங்களா, நெண்ணுங்கள் போய் கழுத்தைகள் ஒழிச்சுக்கிட்டு இங்கேயும் விளையாடுற யூரோப்ல பிள்ளைகள் விளையாடுங்க அதிகமா வீட்டுக்கு. கண்ணாமூச்சி எல்லாம் பேர் கண்ணாமூச்சி. இப்ப டச்சுல ஸ்டாப்பிச்சஸ் சொல்லுவாங்க விளையாடுறது. ஜெயமலருக்கு வந்துட்டு வரல பதில். யாக்கா இந்த செல்வி அக்காட்ட சின்ன பிள்ளைகள் இல்ல. ஏன் இல்ல, எங்களுக்கு பேர பிள்ளைகள் இருக்குன்னா நீங்க விளையாடுறேன்னா செல்வி அக்கா கிட்ட இல்ல சின்ன பிள்ளைகள். ஜெயாக்கா விளையாடுறேன்னா நாங்களும் விளையாடுறோம். அந்த இல்ல வேற வேற ஐரோப்பிய நாட்டுல நிறைய விளையாடுறோம். வேற ஒரு பேர்கள் இருக்கும். இல்ல அது விளையாடுறதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் பெறுறது. கண்டுபிடிச்சோன்னு அவைக்கு பெரிய நாங்க தெரியும் பிடிப்பினம். இப்ப தெரிகிற இடத்த நின்றுட்டு தெரியாத மாதிரி நிக்கிறது. இது 10 எழுத்துக்களா? 10 எழுத்து. 3 4 10 எண்ணிக்கு ஒண்ணு இல்லைங்க. வாரம் 11 வருதாக்கா? சரிங்க. ஒரு எழுத்தை விட்டுட்டேன். 11 எழுத்துக்கள். பின்பகுதி இந்த கால்நடைகளின் உறைவிடத்தை குறிக்கும் பின்பகுதி. அடுத்தது எல்லா விடயத்துக்கும் ஒரு லீடர் பங்குதானே, சரியா? அது போல எல்லாத்துக்கும் ஒரு 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 ஆளை நாங்க வச்சிருப்போம் தானே. ஒரு ஆளை இந்த முதன்மைப்படுத்தி ஒரு ஆளை அதுக்கு ஒரு பேரு சொல்லுவோம் தானே நாங்க. தலைவர் அப்ப ஒரு ஆளை வச்சிருப்போம் தானே. அதை இங்கிலீஷ்ல வச்சிருப்போம் ஒரு ஆளை. அதுக்கு நீங்க முதல்ல கண்டுபிடிக்கணும். அது போல யாசகம் கேட்பவர்களை நீங்க முன்னுக்கு வேற மாதிரி நாங்க சொல்லுவோம். யாசகம் இப்ப நான் சொல்லியிருந்தேன் காலையில. அவங்களுக்கான ஒரு ஒரு தலைமை ஆளை நீங்க சேர்த்தீங்கன்னா ஊரு முதல் பகுதி முழுமையாகும். 2ஆம் பகுதி கால்நடைகளின் உறைவிடத்தை எடுத்தீங்கன்னா
நீங்க முடிக்கலையே வந்துறீங்க பிச்சப்பட்டி தரவ வடிவ தந்தன் அவர்களை இவ்வாறு சொல்வார்கள். அவங்களோட அந்த குரூப்புக்கு ஒரு லீடர் இருப்பாரு. அதை நீங்க அப்படி சேர்த்து வரணும். ஊரு தலைவர்பட்டி பிச்சைக்காரப்பட்டியா? அப்ப நீங்க அப்படி சொல்றீங்க. மற்றவரு 1 2 3 4 5 10 எழுத்து தான் வரும். பிச்சை தலைவர்பட்டி என்ன பிச்சைக்காரப்பட்டி எனக்கு என்ன வராது? எத்தனை எழுத்துக்கள்? 2 2 3 11 5 6 7 8 9 10. பிச்சைக்காரப்பட்டி எழுத்தா? அதுல நீங்க விடையில ஒரு மெய் எழுத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்க. எத்தனை எழுத்து பிள்ளைகளே? 11. செல்வி அக்கா சொல்லியிருந்தா நீ அந்த எழுத்தை இணைத்து சொல்லுங்க செல்வி அக்கா. பிச்சைக்கார தலைப்பட்டி. பிச்சைக்கார தலைப்பட்டி. பிச்சை தலைவன் பட்டி. தலைவன் பிச்சை தலைவன் பட்டி. அப்ப லீடர் என்று சொல்லலாம். அப்ப தலைவர் என்று சொன்னா நான் சொன்ன நீங்க எழுத்த மாத்துங்கன்னு சொல்லி தலைவன் ஒரு லீடர் தலைவர் பட்டி. பிச்சை தலைவன் பட்டி. சரி, நிறைவாக ஒன்றை விடுங்க. சேரு கிடத்த கொடுப்போம். இந்த ஊரை கண்டுபிடிச்சிட்டீங்களா? 11 எழுத்து வருது. அப்ப 10 எழுத்து தானே வரும். பிச்சை தலைவன். நல்லா எண்ணி பாருங்க. பிச்சை தலைவன். இதெல்லாம் தந்தன நான் மெய்யெழுத்து. பிச்சை தலைவன் பட்டி. தலைவன் பட்டி 11 வருது. 11 வருது. என்ன பட்டியோ? 10 தானே வரும். பட்டி ஆடு மாடு இத்தனை போடுங்க. பிச்சைக்கு அப்புறம் இத்தனை போடுங்க. தலைவன் பட்டியனா 11 எழுத்து. அப்புறம் தலைவன் பட்டி. இன்னண்டா 4 எழுத்து. பிச்சை தலைவன் பட்டியனா 11 எழுத்து. பிச்சை தலைவன் பட்டியனா 11 வரும். ஓகே. ஜல்லியாக்காக்கு 1 2 படித்து கொடுக்கணும். இப்பொழுது ஒரு 5 எழுத்துக்கள் தானா? 5 எழுத்து. சரி சார், உங்களையும் ரெடிப்படுத்தி கொண்டு வாங்க, இணைந்து கொள்ளுங்கள். நாம் இது நிறைவான கேள்வி வச்சுதான். சரி, 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. ஒரு வீட்டுக்குள்ள நாங்க போறதுக்கு முன்னுக்கு இருக்கிற பகுதிகளை இவ்வாறு அழைப்போம். தலைவாசல். வாசல். வாசல். அவ்வளவுதான். கட்டிக்காரு தலைவாசல். வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி தலைவாசல் ஊரு. பாத்தீங்கன்னா அந்த ஊரு ஒன்றுமே நாங்க கேள்விப்படாத ஊரு. அதுதானே தலைவாசல் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த விஜய் ஒரு படத்துல நடிக்கிறதுனாலதான் அவருக்கு தலைவாசல் விஜய். அது படத்தின் பேர்ல வந்து அநேகமான நடிகர்கள் அந்த ஊரை வச்சு இல்லாட்ட அந்த படத்தின் பேரை வச்சுதானே அவர்கள். இப்ப ஜெயம் ரவி என்றது இப்ப ஜெயம் படத்துல வந்தபடியா இப்ப அப்படி சொல்ல வேண்டாம் சொல்லிட்டேன். ரவி மோகன். அப்ப இனி என்ன சொல்ற படம் இல்லாம போயிட்டாரு. அவர் வட்டவழிதான். அவருக்கு இப்ப 40 சொன்னா சரி, 40 பேரை கொண்டுட்டாரு. வட்டவழி விரலைக்கெல்லாம் விசார் வாணி சரியா சொல்லிருக்கீங்க. அது வேற எங்கேயோ போய் ஆட்டிய பேரை சொல்லி போட்டு அதையும் நீங்க கொண்டுட்டு சொல்லி முடிக்கிறீங்க. அடி வாங்காம என்ன வாணி தலைய சொல்லி போட்டு வாழை சொல்லுப்படுது பாருங்கோவன். 40 பேரை போட்டுட்டாரா? அவர் எங்க வேண்டது? நீங்க போறதுக்கு அவர் என்ன செய்யறது? அதுதானே சும்மா வீட்டுல குந்தி உங்களோட நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிற டிவில அவரை பார்க்காம படம் பாக்குறீங்க தான். நீ அவரை சரி அங்க போய் அவரு என்னத்தை பாத்துருப்பீங்க? அது ஒன்றையும் பாத்திருக்கேன். காலை கூட பாத்திருக்கேன். அது அங்க போய் அவர்கிட்ட எடுத்து கொண்டு போனா 2 பிள்ளைகள் மூச்சு காத்து கூட பட்டிருக்காது. அதான் மூச்சு காத்து இல்லாம தான் போனது. அதுதான் இப்ப எங்கட மகாராணி வருஷத்துக்கு ஒரு நாட்டுக்கு போவா அடிச்சு போவாங்க. வடிவா டிவி 2 மாத்து பிடிக்கலாமே. இல்ல இப்ப இந்த நடிகர்கள் இவங்க பாடகர்கள் 2 பேரும்
அந்த கான்சர்ட்டுக்கு போனீங்கன்னா நீங்க சைட்ல உள்ள டிவிலாம் பார்க்கலாம். கிட்டாலும் போயிடலாம். இல்ல போகலாம், காசை கொடுத்துக்கிட்ட போகலாம். 500 பவுண்ட்ஸ் நின்று பார்க்கறதுக்கு, இருந்து பார்க்கறதுக்கெல்லாம் 300 அப்படி. ஆனால் அதையும் தாண்டி நீங்க பக்கத்து டிவிலாம் பார்க்க போறீங்க, சைட்ல போட்டிருப்பாரு. அதை விட விட்டு வந்து பாருங்க, என் டிக்கெட்டை கொடுத்து அங்க போயிருந்து பாருங்க. தெரியாது, சரியான தூரத்துக்கு தெரியாது. அதுதான் அந்த டிவியை போடுற, வேற வேலை இல்லை. சரி, கலந்து கொண்ட அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்த இணைப்போடு இணைந்த வாணிமோகன் உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்த வாரத்தில் நான் இணைந்து கொள்கின்றேன். சில நேரம் எனக்கு வேற மாதிரி நிகழ்வு நடந்தால் நான் தகவல் தாங்கோ. மிக்க நன்றி. ஆமாம், நன்றி அனைவருக்கும். முன்கூட்டிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் வாணி. இன்றைக்குதான் தேதி தந்தவர்கள் பயந்து கொண்டு இருக்கிறார். சரி, எல்லாம் சிறப்பாக நடக்கும். இதுவரைக்கும் ஒரு செய்தியும் வரவில்லை. சரி, நன்றி. கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொண்டு நான் மீண்டும் வருகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பிறகுதான் நாங்கள் பொருட்சொல், தினக்கவி, பிள்ளைகளின் படைப்புகள் எல்லாம் இருக்கு. நன்றி, வணக்கம். சரி, நானும் மீண்டும் இணைந்து கொள்றேன். கொஞ்சம் செய்திகளை தேடி போட்டு வாருன்னா. நன்றி, வணக்கம். என்ன பெறுகிறேன். பொருட்சொல் இப்ப சொல்ல செய்யலாம் தானே? இல்ல வேற சேருக்கு எடுத்து கொடுத்துட்டு அவரை முடிய செய்து கொள்றேன். அப்ப நேரம் அவர் 12க்கு தானே? இல்ல இப்ப 10:30க்கு கொடுக்கணும். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது ஊரோட விளையாடு தோப்பட வச்சுதான் மூமட்டர்கள். நன்றி, எனது எல்லோரும்.